History remembers kings not merely for their power, but for their wisdom, justice, and foresight. Among the greatest rulers of the Tamil land stands Karigala Cholan, a visionary king whose intelligence shaped Geneva, whose decisions reflected deep wisdom, and whose legacy continues to inspire generations. The skit you're about to witness, titled Pudayal, does not speak of gold or jewels, but of a far greater treasure, the sharp mind, moral clarity, and just governance of Karigala Cholan. Through a simple yet powerful story, this performance beautifully portrays how true wealth lies in wisdom, fairness, and compassion. Let us now travel back in time to witness the brilliance of legendary ruler and discover the real meaning of Pudayal. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த மேடையில் நாம் காணப்போகும் நாடகத்தின் தலைப்பு புதையல் யாருக்கு. இந்நாடகத்தின் வாயிலாக நாம் அறிய போகும் செய்தி மன்னனை போல்வர் மக்கள் என்பதும் வயதிற்கும் அறிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற கருத்துகளாகும். இதை மெய்ப்பிக்கும் இந்நாடகத்தை அமைதியோடு பொறுமை காத்து காண இந்நாடக குழுவின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். காட்சி 1. இடம் நன்னனின் இல்லம். பாத்திரங்கள் நன்னன், பூங்குன்றன், இளநாகன். ஊர்க்காரர்களான இளநாகனும் பூங்குன்றனும் ஊர் பெரியவரான நன்னனின் இளைய சபைக்கு வருகின்றனர். இளநாகனின் கையில் நன்கு மூடப்பட்ட செப்பு குடம் ஒன்று உள்ளது. இளைய சபையில் என்ன வழக்கு, என்ன தீர்ப்பு காண்போமா? ஐயா வணக்கம். நம் ஊரைச் சேர்ந்த பூங்குன்றனும் இளநாகனும் தங்களது வழக்கிற்கு தீர்வு காண உங்கள் அனுமதி வேண்டி வாயிலில் காத்துள்ளனர். அப்படியா? இருவரும் எனக்கு தெரிந்தவர்கள், மிகவும் உண்மையானவர்கள், நியாயஸ்தர்கள். அவர்களுக்குள் என்ன வழக்கு இருக்க போகிறது? சரி, இருவரையும் உடனே அழைத்து வாருங்கள். ஐயா, இருவரும் உள்ளே வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாருங்கள். அந்த இருக்கைகளில் அமருங்கள். எங்கள் இருவருக்கும் ஒரு வழக்கு. ஊர் பெரியோராகிய தங்களிடம் நல்ல தீர்ப்பு நாடி வந்தோம். நீங்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள் ஆயிற்றே. உங்கள் இருவருக்குள் என்ன வழக்கு? அது என்ன கையில் செப்புக்குடம்? ஆமையா, எங்கள் வழக்கிற்கு இந்த செப்புக்குடமும் அதிலுள்ள தங்க காசுகளுமே காரணம் ஐயா. இந்த புதையல் எங்கள் இருவரில் யாருக்கு உரிமை உடையது என்பதுதான் வழக்கு. இந்த ஊரில் உள்ள யாராலும் எங்கள் வழக்கை தீர்க்க முடியவில்லை. எல்லோருமே உங்களிடம் சென்றால் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றார்கள். எனவே நம்பிக்கையோடு இங்கே வந்தோம். புதையலில் உரிமையா? உங்கள் வழக்கை விளக்கமாக சொல்லுங்கள். என்னால் தீர்ப்பு வழங்க முடிகிறதா என்று பார்ப்போம். ஐயா, என் மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தேன். அதற்கு பணம் தேவைப்பட்டது. என் நிலத்தை இவருக்கு 100 பொற்காசுகளுக்கு விற்றேன். பிறகு? ஐயா, என் மகன் உழைத்து பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக இவர் நிலத்தை வாங்கினேன். அந்த நிலத்தை உழும்போது கலப்பை மண்ணுக்கடியில் தட்டுப்பட்டது. என்னவென்று தோண்டி பார்த்தால் இந்த செம்பு பானை கிடைத்தது. திறந்து பார்த்தேன். உள்ளே விலை உயர்ந்த மணிகளும் பொற்காசுகளும் இருந்தன. அதுதான் இந்த புதையலா? ஆமாம், நிலம் இவருடையது. இவருடைய முன்னோர்கள் இவருக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புதையலை புதைத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த புதையல் இவருக்கு தான் சேர வேண்டும். ஆனால் இவர் புதையலை வாங்க மறுக்கின்றார். பூங்குன்றனாரே, ஏன் புதையலை வாங்க மறுக்கிறீர்? ஐயா, இந்த நிலத்தை இவருக்கு நான் விற்று விட்டேன். இந்த நிலத்தின் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லித்தான் விற்றேன். இந்த நிலத்தின் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற போது அதில் கிடைத்த புதையல் மட்டும் எப்படி உரிமையாக முடியும்? அதனால்தான் புதையலை வாங்க மறுத்தேன். இவர்தான் புதையலை வேண்டாம் என்கிறாரே. நீங்களே புதையலை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? நான் இவரிடம் நிலத்தை தான் வாங்கினேன். அதில் கிடைக்கும் விளைச்சலில் தான் எனக்கு உரிமை உண்டு. நிலத்தில் புதையல் இருப்பதை முன்பே இவர் அறிந்திருந்தால் இவர் நிலத்தை விற்றிருப்பாரா? மாட்டார் அல்லவா?
இந்த புதையல் உரியவரை தான் சேர வேண்டும். நான் எடுத்துக்கொள்வது நேர்மையாகாது. என் உள்ளமே என்னை குறை சொல்லும். எனவே இந்த புதையல் எனக்கு வேண்டாம். பூங்குன்றனாரே, புதையல் உமக்கே உரியது என்று இளநாகனார் சொல்லிவிட்டார். எனக்கும் அதுதான் சரி என்று தோன்றுகிறது. புதையலை நீர் பெற்றுக்கொள்வதுதான் முறை. ஐயா, உங்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று வந்தேன். இப்படி ஒரு பக்கமாக பேசுகிறீர்களே. என்ன ஒரு பக்கமாக பேசுகின்றேனா? நான் சொன்னதில் என்ன தவறு? நான் நிலத்தை விற்கும் போது இந்த நிலமும் இதில் கிடைக்கும் எல்லா பயனும் இவருக்கே உரியது என்று கூறிதான் விற்றேன். நிலத்தில் கிடைத்த பயனாகத்தான் புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நிலத்தை வாங்கியவருக்கே புதையலில் உரிமை உண்டு, விற்றவருக்கு இல்லை. அதனால் இறுதியாக கூறுகிறேன், புதையலை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஐயா, பயன் என்று குறிப்பது நிலத்தில் விளையும் விளைச்சலை, புதையலை அல்ல. இந்த புதையலை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் பிறர் பொருளை கவர்ந்த கல்வனாவேன். என் குலத்திற்கே இழுக்கு தேடியவனாவேன். இருவருமே புதையலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். எனக்கு தோன்றுகின்ற நல்ல வழி ஒன்றை சொல்லட்டுமா? என்ன வழி? சொல்லுங்கள் ஐயா. இந்த புதையலை இருவரும் சமமாக பிரித்துக் கொள்ளுங்களேன். ஐயா, இந்த வழியை தங்களுக்கு முன்னரே சிலர் சொன்னார்கள். அறிவு நிரம்பிய உங்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று வந்தோம். இந்த புதையலின் மீது உரிமை இல்லாத போது அதில் பாதி பெறுவது எப்படி முறையாகும்? உங்கள் வழக்கு குழப்பமான வழக்காக உள்ளது. புதையலை யாருக்கு உரியது என்று என்னால் தீர்ப்பு வழங்க முடியவில்லை. உங்கள் இருவரின் நேர்மைக்கு என் பாராட்டுகள். பல இடங்களில் அலைந்து உங்களிடம் வந்தோம். தங்களாலும் தீர்ப்பு வழங்க முடியவில்லையா? இனி நாங்கள் எங்கே செல்வோம்? நீதி வழுவாத நம் சோழ அரசரிடம் செல்லுங்கள். உங்கள் வழக்கிற்கு அங்கே நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உங்கள் அறிவுரைக்கு நன்றி ஐயா. நாங்கள் தலைநகரம் சென்று சோழ அரசரை சந்தித்து முறையிடுகிறோம். அங்காவது நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதா என்று பார்ப்போம். நாங்கள் வருகிறோம் ஐயா. வணக்கம், சென்று வாருங்கள். காட்சி 2. இடம் அரசவை. பாத்திரங்கள்: கரிகால சோழன், பூங்குன்றன், இளநாகன், அமைச்சர், அவையினர் மற்றும் வீரர்கள். அரியணையில் மணிமுடி சூட்டி அரச உடையுடன் 10 அகவை சிறுவன் கரிகால சோழன் அமர்ந்துள்ளான். வீரன் ஒருவன் உள்ளே நுழைந்து பணிவாக வணங்குகிறான். வாழ்க அரசே, வாழ்க. நின் கொடை வாழ்க, நின் கொற்றம் வாழ்க. செப்பு குடத்துடன் இருவர் தங்களிடம் தங்கள் வழக்கை கூற வந்துள்ளனர் அரசே. காவலரே, இருவரையும் உடனே உள்ளே அழைத்து வாருங்கள். உள்ளே வந்த பூங்குன்றனும் இளநாகனும் 10 வயதையான கரிகால சோழனை கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர். இருவரும் மெல்லிய குரலில், இளநாகனாரே, குழப்பமான இந்த வழக்கை அறிவு முதிர்ச்சியும் வயது முதிர்ச்சியும் பெற்ற நன்னன் அவர்களாலேயே தீர்த்து வைக்க முடியவில்லை. இந்த சிறுவனா நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கப் போகிறான்? எனக்கும் அதே ஐயம்தான். முதலில் இந்த சிறுவனால் நம் வழக்கை புரிந்து கொள்ள முடியுமா என்பதிலேயே எனக்கு பெரிய சந்தேகம் உள்ளது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏதோ வழக்கு தொடர்பாக இவர்கள் வந்திருக்கிறார்கள். என் மீது நம்பிக்கை இல்லை என்பதை இவர்கள் முகக்குறிப்பை காட்டுகிறது. பெரியவர்களே, உங்களுக்குள் என்ன வழக்கு? என் நிலத்தை இவருக்கு விற்றேன். அந்த நிலத்தை விழும்போது இவருக்கு புதையல் கிடைத்தது. புதையல் இவருக்கு சொந்தம் என்கிறேன் நான். ஆனால் இவரோ எனக்குத்தான் சொந்தம் என்கிறார். ஊர் பெரியவர்களாலேயே எங்கள் வழக்கை தீர்க்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அகவை முதிர்ந்த சான்றோர் பலரிடம் சென்றோம். அவர்களாலும் நல்ல தீர்ப்பு வழங்க முடியவில்லை. உங்கள் வழக்கை ஆராய்வதற்கு முன்னரே அது சிக்கலான வழக்கு என்று புரிகிறது. அறிவு நிரம்பியவர்களாலேயே தீர்க்க இயலாத வழக்கை சிறுவனாகிய என்னால் தீர்க்க முடியுமா? தவறான தீர்ப்பு வழங்கினால் அரச குலத்திற்கு இழுக்கு ஏற்படும். நீங்கள் இருவரும் இன்று மாலை மீண்டும் இங்கே வாருங்கள். பழுத்த அனுபவம் நிறைந்த தொண்டு கிழவரான அறிவுடை நம்பி என்பவர் இந்த அரியணையில் அமர்ந்திருப்பார். என் மதிப்பிற்கு உரியவர் அவர். உங்கள் வழக்கை அவரிடம் எடுத்துரையுங்கள். நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நன்றி அரசே. நாங்கள் இருவரும்
மாலை இங்கு வருகிறோம். அரசே, அவர்கள் வழக்கை விசாரிக்காமலே திருப்பி அனுப்பிவிட்டீர்களே, காரணம் ஏதும் விளங்கவில்லையே. அமைச்சரே, அவர்கள் இருவரும் என்னை சிறுவன் என்று நினைத்து வழக்கை சொல்ல தயங்கினார்கள். அதை அவர்களின் முகக்குறிப்பு எனக்கு காட்டியது. தீர்ப்பு வழங்குகின்றவர் மீது நம்பிக்கை இருந்தால்தான் தீர்ப்பும் மதிப்பும் பெறும். இந்த வழக்கில் நான் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அவர்களுக்கு மனநிறைவு ஏற்படாது. அதனால்தான் மாலையில் அவர்களை இங்கு வரச் சொன்னேன். இந்த அரியணையில் என் மதிப்பிற்குரிய சான்றோர் அறிவுடை நம்பி அமர்ந்து நல்ல தீர்ப்பு வழங்குவார். நாங்களும் புதியவரான அறிவுடை நம்பி வழங்க போகும் தீர்ப்பினை கேட்க ஆவலாக உள்ளோம் அரசே. காட்சி 3. பொதுமக்களும் அவர்களின் கருத்துகளும். ஐயா, ஐயா, ஆண்களும் பெண்களுமாய் எல்லோரும் எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள் அனைவரும் அரண்மனைக்கு செல்கிறோம். ஏன், என்ன விசேஷம்? இன்று காலை பூங்குன்றன் மற்றும் இளநாகனின் வழக்கு கரிகால அரசனின் அவைக்கு வந்துள்ளது. ஏது நன்னனாலேயே தீர்த்து வைக்க முடியாத அந்த வழக்கா? ஆமாம் ஆமாம், நம் கரிகால அரசே எப்போதும் சரியான தீர்ப்பை வழங்கி விடுவாரே. ஏன் அவருக்குமா இந்த வழக்கிற்கு தீர்ப்பு கூற முடியவில்லை? ஆச்சரியம்தான். அப்போது யார்தான் தீர்ப்பு கூற போகிறார்கள்? யாரோ அறிவுடை நம்பியாம். கரிகால சோழனின் பெரும் மதிப்பிற்கு உரியவராம். கரிகாலனின் அரியணையில் அமர்ந்தே தீர்ப்பு கூற போகிறாராம். புதையல் கிடைச்சுதா சந்தோஷப்பட்டோமான இல்லாம உனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு அது தூக்கிட்டு ஊரா சுத்துறாங்க. அதுதான் நல்ல குடிமக்களுக்கு அழகு. அதுவே அந்த புதையல் எனக்கு கிடைச்சிருந்தா, ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு சந்தோஷமா பாட்டு பாடியிருப்பேன். அதனால்தான் உனக்கு புதையல் கிடைக்கல. சரி சரி, நேரமாகுது, வாங்க போலாம். எல்லாரும் பேசினது போதும், போகலாம் போகலாம். காட்சி 4. இடம் அரசவை. பாத்திரங்கள் அறிவுடை நம்பி, பூங்குன்றன், இளநாகன், அமைச்சர், அவையினர் மற்றும் காவலன். அவையினர் அவரவருக்குரிய இருக்கைகளில் அமர்ந்திருக்கின்றனர். பூங்குன்றனும் இளநாகனும் நின்று கொண்டிருக்கின்றனர். என்ன, அரசர் சொன்ன அறிஞர் இன்னும் வரவில்லையே? பொறுமையாக இரும், இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். நீதி நூல்களை கரை கண்டவர், அனுபவம் நிறைந்தவர், அறிஞர் அறிவுடை நம்பி வருகிறார் வருகிறார் வருகிறார். நீண்ட வெண்தாடி மீசை, முகத்தில் சுருக்கம், முதுமை தோற்றம், தள்ளாடி தள்ளாடி மெல்ல நடந்த முதியவர் உள்ளே நுழைந்து அரியணையில் அமர்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று அவர் அமர்ந்த பின் அமர்கிறார்கள். அனுபவம் வாய்ந்த முதியவராக காட்சி அளிக்கிறார். அவர் முகத்தில் அறிவொளி வீசுகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றே நம்புகிறேன். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. பெரியவர்களே, உங்களுக்குள் என்ன வழக்கு? ஐயா, என் பெயர் பூங்குன்றன், இவர் பெயர் இளநாகன். என் மகளுக்கு திருமணம் செய்யும் எண்ணத்தில் என் நிலத்தை இவருக்கு 100 பொற்காசுகளுக்கு விற்றேன். நிலத்தில் இவர் விழும்போது இந்த புதையல் குடம் கிடைத்தது. இதற்குள் விலை உயர்ந்த மணிகளும் பொற்காசுகளும் உள்ளன. இந்த புதையல் எனக்கு உரிமை உடையது என்று என்னை எடுத்துக்கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார் இவர். நிலத்தை நான் விற்ற போதே அதிலுள்ள உரிமைகளை விற்றுவிட்டேன். அதனால் இந்த புதையலில் மீது எனக்கு எந்த உரிமை இல்லை. ஐயா, என் மகன் தானே உழைத்து பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்தை வாங்கினேன். நிலத்தில் விளைந்த விளைச்சலில்தான் எனக்கு உரிமை உள்ளது, புதையலில் அல்ல. பிறர் பொருள் எனக்கெதற்கு? பூங்குன்றனாரை இந்த புதையலை வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள். உங்கள் இருவரின் செயலும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்களை போன்ற நேர்மையானவர்களால் தான் நம் நாடே பெருமை பெறுகிறது. சிக்கலான வழக்கை கொண்டு வந்துள்ளீர்கள். புதையலை இருவரும் சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்பது சரியான தீர்ப்பாக எனக்கு படவில்லை. ஊர் பெரியவர்கள் சிலர் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
புதையலில் நிலத்தை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் உரிமை உள்ளது. ஆனால் நீங்கள் இருவருமே அடுத்தவருக்கு தான் உரிமை என்கிறீர். இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்க முடியும் என்றே நினைக்கிறேன். என்ன தீர்ப்பு சொல்லுங்கள்? பூங்குன்றனார் தம் மகளின் திருமணத்திற்காக அந்த நிலத்தை விற்றிருக்கிறார். இளநாகனாரோ தம் மகன் உழைத்து பொருளீட்ட அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார். உயர்ந்த பண்புடைய நீங்கள் இருவரும் உறவினர்கள் ஆனால் என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே. உங்கள் மகளுக்கும் இவர் மகனுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். திருமண பரிசாக இந்த புதையலை அவர்களுக்கு வழங்கிவிடுங்கள். இதுதான் என் தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு வழங்கினீர்கள். இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, அகவை முதிர்ந்த எத்தனையோ வழக்குகளை கண்ட தாங்களால் தான் சிக்கலான இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்க முடிந்தது. முதுமை அடைய அடைய அறிவு அதிகமாகிறது என்ற எங்கள் கருத்து தங்களால் உண்மையாயிற்று. சற்று பொறுங்கள், என்னை பாருங்கள். அரசே, தாங்களா யாராலும் தீர்ப்பு வழங்க இயலாத சிக்கலான வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கினீர்கள். அரசே, எதற்காக இந்த மாறுவேடம்? நீங்கள் இருவரும் அரசவைக்கு வந்தவுடனேயே கவனித்தேன். சிறுவனான இவனால் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் என்று ஐயம் கொண்டதே உங்கள் முகக்குறிப்பினால் உணர்ந்தேன். அதனால்தான் தள்ளாடும் இந்த முதியவர் வேடம். அரசே, எங்களை மன்னியுங்கள். அறிவு கூர்மைக்கும் அகவைக்கும் தொடர்பு இல்லை என்பதை தங்களால் உணர்ந்து கொண்டோம். எங்கள் அறிவு கண்கள் திறந்தன. முதுமை அடைய அடைய பெருமை என்று நினைத்தோம். அந்த அறியாமை இன்றோடு எங்களை விட்டு நீங்கிவிட்டது. இனி சிறியவர் பெரியவர் என்று பாராமல் எல்லோரையும் மதிப்போம். நீங்கள் வருந்த வேண்டாம். உங்கள் நற்பண்புகளால் நம் நாடே பெருமை பெறுகிறது. மணமக்களுக்கு என் அன்பு பரிசாக ஓர் ஊரை வழங்குகிறேன். ஊரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப நரைமுடித்து சொல்லான் முறை செய்தான் சோழன் குலவித்தை கல்லாமல் பாகம்படும். பார்த்தீர்களா நண்பர்களே, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கிணங்க இந்நாடகத்தில் அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் கரிகால சோழன் வழியே அவரது குடிமக்களும் நெறியோடு வாழ்ந்தனர். அதோடு நில்லாமல் ஒருவரின் வயதிற்கும் அறிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் நமக்கு விளக்குகிறது இந்நாடகம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து யாதெனில், பெரியோர்கள் எவ்வழியோ அவர்களை சார்ந்த சிறியோர்கள் நாங்களும் அவ்வழியே என்பதும் எங்கள் செயல்களையும் பாராட்டுங்கள். ஏனெனில் வயதிற்கும் அறிவிற்கும் சம்பந்தமில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you to all the participants for your wonderful performance.